வணக்கம். இன்றைக்கு தமிழன் 24ல் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் செம்மணி புதைகுழி அகழ்வானது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2வது கட்டத்தில் 16ஆம் நாளுக்குரிய அகழ்வு பணி இன்று இடம்பெற்றது. ஏற்கனவே முதல் 15 நாட்கள் நடைபெற்று ஒரு சிறிய காலம் இடைவெளி விட்டு இன்று ஆரம்பிக்கப்படும் என கூறியதன் அடிப்படையில் இன்று அந்த அகழ்வு பணியானது இடம்பெற்றிருந்தது. இந்திய அகழ்வு பணியின் பொழுது அதாவது சைட் 1 என்று குறிப்பிடப்படும் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து 4 மண்டையோட்டு என்பது தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது இரண்டாவதாக துவக்கப்பட்ட சைட் 2 என்ற இடத்தில் 3 மண்டையோட்டு எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. 7 அதாவது மொத்தமாக 7 மண்டையோட்டு எலும்பு தொகுதிகள் பகுதி அளவில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது இதுவரை காலமும் 65 முழுமையாக அகழ்ந்திருக்கப்பட்டிருந்தது. இன்று ஆரம்பிக்கப்பட்ட அகழ்விலே 7 மண்டையோட்டு தொகுதிகள் பகுதி அளவில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சிஐடியினர் இதன் பொறுப்பினை ஏற்று அவர்களின் கண்காணிப்பிலும் அவர்கள் அந்த வழக்கை கொண்டு நடத்துகின்ற பேரிலும் நீதவான் தலைமையில் இந்த அகழ்வு பணியானது நடைபெற்றிருந்தது. இதுவரை இன்றுடன் சேர்த்து அதாவது இதுவரை மொத்தமாக 65 முதல் 65 இருந்தது, இன்றைக்கு 7 மொத்தமாக 72 மண்டையோட்டு முழுமையான தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிலும் சைட் 2 என அடையாளப்படுத்தப்பட்ட 2வதாக அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதியானது அதாவது காலை வளைத்து வைத்த மாதிரி ஒரு முறிக்கப்பட்ட நிலைமையிலோ ஒரு மடிக்கப்பட்ட நிலைமையில் தான் அந்த எலும்பு தொகுதி காணப்படுகின்றது. ஆனால் அதற்கு உண்மையான என்ன நடந்தது என்பது இன்னும் ஆய்வின் அடிப்படையிலாம் தெரிய வரும். இப்போது பகுதி அளவிலே அது அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முழுமையாக அகழ்ந்தெடுத்த பின்பாக தான் அதிலே வேறு ஏதாவது தடைய பொருள் கிடைக்கின்றனவா இல்லாட்டி வேறு மென்பு தொகுதிகள் கிடைக்கின்றன என்பது தொடர்ச்சியாக நாளைக்கு நடக்கும். அதாவது 2ஆம் கட்டத்தின் 17வது நாளாக நாளை நடைபெற இருக்கும் அகழ்வு ஆராய்ச்சியிலே அது தெரிய வரும். தொடர்ந்தும் இந்த அகழ்வின் தகவல்களை நாங்கள் பார்ப்போம்.
சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு இரண்டாங்கட்ட அகழ்வு பணியின் 16ஆம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இதில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவபீட மாணவர்களும் தொல்லியல் துறை பிரிவு மாணவர்களும் சோக்கோ போலீசாரும் ராஜ் சோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களுடன் இந்த வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அத்தோடு இன்று இந்த அகழ்வு பணியின் விசாரணை போலீசாரிடமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடியினருக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைய 16ஆம் நாள் நிகழ்வின் போது முதலாவது புதைகுழியில் சைட் 1 புதைகுழியில் 4 மண்டையோட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இரண்டாவது புதைகுழியில் 3 மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்றைய நாளில் மொத்தமாக 7 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 65 மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தது. தொடர்ந்து 17ஆவது நாள் அகழ்வு பணி நாளை நடைபெறும். இதுவரை அகழ்ந்தெடுக்கப்படல, பகுதி அளவில் இனி எடுக்கப்பட இருக்குது சொல்லிட்டேன். இல்லை, இது ஒரு குற்ற பிரதேசம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக சிஐடியிடம் பேரம் கொடுக்கப்பட்டதாக கருதுகிறது. போலீஸார் தான் அதுக்கான டிஐஜி தான் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். நன்றி. இரண்டாவதாக நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது ஆலயத்தின் உற்சவகாலமானது இந்த வருகின்ற 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இன்று அதற்குரிய காலாஞ்சி கையளிக்கப்பட்டது. வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புகள் படிக்கப்பட்டு பந்தல்கால் நாட்டி கொடிச்சீலை, அதாவது உற்சவகாலத்துக்கான கொடிச்சீலை வடிவமைப்பவர்களிடமே அந்த காலாஞ்சியும் அதுக்குரிய பத்திரிகையும் வளர்ப்பதற்காக மாட்டு வண்டில் மூலம், அதாவது பாரம்பரிய அடிப்படையிலே இன்று காலாஞ்சி வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. அதாவது நெல்லை கந்தனுடைய வருடாந்த உற்சவமானது இந்த முறை 29ஆம் தேதி, அதாவது 7ஆம் மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்ற நிலையிலே இன்றைக்கு இவ்வாறான காலாஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. நானும் போய் பாட்டு பாருங்க.
எல்லாருக்கும் கர்ப்பஞ்சாரம் எல்லாருக்கும் கர்ப்பஞ்சாரம் ரூட்டு மாற்றிங்க இதால வந்து